அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் பணம் வாங்குவதற்கு முன் பணம் வாங்கிய பின் அப்படிங்கிறது பார்க்கலாமா? இந்த வீடியோ பதிவு நான் கடைசியாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பதிவு பார்த்துருங்க. தெரியுதா? அந்த அளவுக்கு பணவரி பிடித்த ஒரு பிசாசு விஜய். விஜய் உழைச்ச சம்பளத்துல இது வரைக்கும் என்ன நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லு. அதாவது விஜய் அவர்கள் உழைச்ச காசுல இது வரைக்கும் என்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் நாம சொல்லக்கூடாது இல்ல, யார் சொல்லணும்? அவரே சொல்லுவார். இதுக்கு பதில் அவரே சொல்லுவாரு, அதையும் கேளுங்க. இன்னைக்கு படப்பிடிப்பு தாத்தடி திருநெல்வேலி இருக்கீங்க, அதே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா. நீ காசு தர மாட்டாங்க, உங்க காசை கொடுக்க மாட்டாங்க, நீங்க யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. இது ரஜினி பத்தி சொல்றேன். எச்சிக்கையில காக்காய் கூட வரட்ட மாட்டீங்க. ரஜினி பத்தி சொல்றேன். செய்ய வேண்டாம், இது உங்க பணம். இங்க கோடி கோடியா கொள்ளையடிச்ச அரசு கட்சி தலைவர்களே பண்ணல, அப்படி நீங்க எப்படி பண்ணுவீங்க? விஜய் மாதிரி நீங்க ஒன்னும் பறந்த மனசுக்காரன் கிடையாது. விஜய் மாதிரி இந்த மண்ணின் மீது மக்கள் மீது உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதனாலதான் விஜய்க்கு ரைடு. ஏன் விஜய்க்கு ரைடு? சென்னை காலையில் 13 பேர் சுட்டுக் கொண்ட போது இரவோடு இரவாக போய் சோனின் வீட்டிலே போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுதாபம் சொல்லிவிட்டு வருகிறார் விஜய். நீட்டேர்வு தங்கை அனிதா இறந்து விட்டார். இறந்த பொழுது இரவோடு விரைவாக சென்று அனிதா வீட்டுக்கு சென்று உதவி செய்து வருகிறார் விஜய். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு போய் நின்று களத்தில் நிற்கிறார் விஜய். இந்த மண்ணில் இருக்கிற ஜிஎஸ்டி, நீட் தேர்வு, டிமானிட்டேஷன் எல்லாவற்றையும் எதிர்த்து பேசினார். ஒரு தமிழனாக, ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை அநியாயங்களையும் விஜய் கேட்கிறார். சீமானின் குரலாக, திரை உலகிலே சீமானின் குரலாக விஜய் பேசுகிறார். அது பொறுக்க முடியல. உடனே ரைடு. அவர் வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க. அம்மன் ஜல்லி கிடைக்கல, ஒத்த பைசா கிடைக்கல. வீட்டுக்கு போய் வெள்ளை அடிச்சு டாய்லெட் சுத்தப்படுத்தி வந்திருக்கு சிபிஐ அதிகாரி போறான். காசு ரஜினிகாந்த் கொடுத்தார் என்று எவனாவது ஒரு ஆம்பளை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துல ஒரு ஆம்பளை நிரூபிச்சு காட்டு, உனக்கு ஒரு கோடி நான் தர்றேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரஜினியை தாக்கி பேசியிருப்பாரு, விஜயை புகழ்ந்து, அதாவது விஜய் என்னெல்லாம் பண்ணாருன்னு புகழ்ந்து பேசியிருப்பாரு. இதே வாய் தான் இப்ப என்ன சொல்லியிருக்கு, என்ன அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இருங்க, இதுக்கு நீங்களே காரி துப்பிட்டா எப்படி? அதுக்கும் இவரே பதில் சொல்லுவார், அதையும் பாத்துருங்க. இன்னொரு டைம் ஆசையா இருக்கு. நாமளே சொல்லக்கூடாதுல்ல, இதுக்கு கேள்வியும் அவர்களே, பதிலும் அவர்களே, காரி துப்புறதும் அவங்களே. கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கருத்துல சொல்லுங்க. மிக்க நன்றி. இது நாம் தமிழர் கட்சி சார்ந்து கிடையாதுப்பா, சாட்டை துறைமுருகன் சொல்லக்கூடிய அந்த நபருக்கான வீடியோ பதிவு. ஒன்று நாம் தமிழர் கட்சி ஓடி வந்துடாதீங்க. சாட்டை துறைமுருகனுடைய, ஏன்னா அவரோட சேனல்ல போடுற வீடியோ அவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம் சொல்லிட்டாங்களே, அதனால அவருக்காக நான் போட்டது. அது தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நன்றி.